வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹைநெக்கு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்க்க போகிறோம். 2 in 1. அதாவது பார்த்திங்கன்னா ஹைநெக் ப்ளவுஸ் கட்டிங்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் வந்து குழப்பங்கள் வந்து தீர்ந்த பாடாக தெரியல, சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேல் வந்து நம்ம சேனலில் அறிமுகப்படுத்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதோட விலை வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க. நான் ஆல்ரெடி வந்து போட்டுகிட்டே தான் இருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதாவது ஸ்க்ரீன்லேயும் ஓட விட்டுருக்குறேன், கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250. தேவை உள்ளவங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முன்னே இந்த 250, அதர் ஸ்டேட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா கொரியர் சார்ஜ் வந்து மாறும். அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ரேட்டு வரும். 250 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பிச்சி வச்சுருவேன். வேறு அதாவது தமிழ்நாடை தவிர வேறு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ரேட்டு மாறும். அதை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னங்கிறது, எங்கே இருக்கீங்க என்னங்கிறது டீட்டெயில் அனுப்புங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன், அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? நான் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன், சரிங்களா? தேவையில்லவங்க கேட்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கு, ஆல்ரெடி வந்து பிளாஸ்டிக் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கட்டிங்கில் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் நிறையா வீடியோக்கள் ஸ்கேல் சம்மந்தமாக மட்டும் இல்லை, நிறையா வீடியோக்கள் வரும். ஸ்கேல் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காதது இப்போ வந்து நம்ம வந்து சேனலில் தான் அறிமுகப்படுத்திக்கிறோம். இதே மாதிரி இன்னும் ஸ்கேல்கள்லாம் வருது. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. ஆளுங்கிற பட்டனை ஆளில் வச்சுங்க. உங்களோட கமெண்ட் வந்து நீங்கள் தெரிவிங்க, ஹார்ட் ஏதோ ஒன்று போட்டு விடுங்க. உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல் அறிமுகப்படுத்தும் போது 5 பேருக்கு வந்து ஃப்ரீயாகவே நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஆஃபர்கள்லாம் உங்களுக்கு வந்து வரும். அதை வந்து தவற விடாதீங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். மெயின் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 42 சைஸுக்கு ஹைநெக் கட்டிங் போடுங்க வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 42 சைஸ்க்கு உண்டான ஹைநெக் வந்து கட்டிங் வீடியோவும் நான் போடுறேன். அதாவது கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் டாட் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும், அந்த குழப்பத்துக்கும் நான் வந்து தீர்வு பண்ணுறேன். அதாவது இப்போ இந்த ஸ்கேல் மட்டும் இல்லை, இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அது வந்து எப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இந்த ஸ்கேல் வந்து அந்த குழப்பத்துக்காக மட்டும்தான் அந்த ஸ்கேலை தயாரிக்கப்பட்டிருக்குது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெயினாக புரிஞ்சுக்கோங்க. புதுசாக இருக்கிறவங்களும் சரி, பழகிட்டு இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் இருக்காது. இப்போ வந்து 42 சைஸு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நார்மலாக வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து லைனிங்காக இருந்தாலும் சரி, இல்லை 2x2 இருந்தாலும் சரி, நான் 2x2 தான் எடுத்துருக்கிறேன். 2x2 வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருக்குறேன். ஓகே, நான் இதே மாதிரி எனக்கு லைனிங் நிறைய தைக்கணும்னா ஒன்று டெஸ்டிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதேமாதிரி தைச்சி கொடுத்துட்டேன், பக்கா வந்துடுச்சு. இப்போ வந்து உங்களுக்காக வந்து நான் இது வந்து தனியாக வந்து உங்களுக்காக கட்டிங் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக 1.5 இன்ச்சு கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுங்க. 1.5 இன்ச்சுக்கு இது நார்மலுக்காக சொல்ல வரேன். இல்லை நான் வந்து லைனிங்கில் தைக்க போகிறேன்னா அப்படின்னீங்கன்னா நீங்கள் இங்கே 1/2 இன்ச்சு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்து நான் வந்து 15 இன்ச்சு வைக்கிறேன், சரிங்களா? அதாவது 14.5 வர மாதிரி தான் நான் வைக்கிறேன். ஃபினிஷிங் 14.5 வர மாதிரி நான் வைக்கிறேன். 15 இன்ச்சு வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். புரியுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, அவ்வளோதான். 15 வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18. இப்போ 42 சைஸில் உங்களோட ஷோல்டர் எவ்வளவோ பார்த்துக்குங்க. இல்லை எனக்கு வந்து 36 சைஸ் 40 சைஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஷோல்டர் என்னவோ அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்குங்க. என்ன வருதோ அதை வைங்க. இது எல்லா சைஸுமே சொல்ல வரேன். இப்போ இது 42க்காக நான் சொல்ல வரேன். உங்கள் ஷோல்டர் எவ்வளவோ அதை பார்த்துக்குங்க. இது எல்லா சைஸுமே அடங்கிடும், அதுக்காக சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸு 18, அதாவது ஷோல்டர் வந்து 18 இருக்குது. 18னா நம்ம எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும், சரிங்களா? அங்கே ஒரு 9. இப்போ இங்கே 1/2 இன்ச்சு பிடிக்க போயிடும், அப்போ வந்து 9.5 இன்ச்சு, சரிங்களா? 9.5 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சுற்றளவு, அதாவது அப்பர் ஜஸ்ட்டு 42 சைஸு இருக்குது, சரிங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச்சு அதிகமாக பண்ணணும். சுற்றளவில் எல்லா சைஸுமே சொல்லலாம், 4 இன்ச்சு வந்து அதிகமாக வைக்கணும். இப்போ உடலோட அமைப்பு, அதாவது உடம்போட அமைப்பு, அதாவது கப் சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டால் 1 இன்ச்சு நீங்கள் அதிகமாக வைக்கணும். இல்லை நார்மலாக இருக்குன்னா இது வந்து செட் ஆகிடும். அந்த டைட்டு லூஸ் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 1 இன்ச்சு அதிகமோ 1 இன்ச்சு கம்மியும் அந்த மாதிரி பண்ணணும். அந்த 4 இன்ச்சு செட் ஆகிடும். அதிகமாக டைட்டு ஃபிட்னஸ் வந்ததுன்னா நீங்கள் 1 இன்ச்சு அதிகப்படுத்துங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கஸ்டமரே ஒருத்தவங்க இந்த மாதிரி தைச்சி கொடுத்துருக்குறேன். அதே மெத்தட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் பாடியாகவும் இருப்பாங்க, 42 சைஸ் தான், பார்க்குறதுக்கு பாடியாக இருப்பாங்க. அதனால் அவங்க புரியும் நினைக்கிறேன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த கட்டிங்கை பண்ணி கொடுத்தேன், கரெக்டாக வந்துருச்சு. அதனால் அதே மெத்தடில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 42ங்களா? 1 2 3 4 தான் வைக்கணும்னு சொல்லிக்கிறேன், நான் 5 வைக்கிறேன், சரிங்களா? இப்போ 47 இன்ச்சு வந்து சுற்றளவில் வைக்கணும். இப்படி 47 இப்படி பிடிச்சிங்க, ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 47 பிடிச்சிட்டிங்களா?
23 வந்துருச்சுங்களா? இப்படியே டேப்பை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வேலை முடியும். 11:45 வருது சரிங்களா? இந்த 11:45 இதுலேருந்து நீங்கள் 1.5 இன்ச்சு அதிகம் பண்ணணும். இங்கே பாருங்கள், 1.5 இன்ச்சுங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 12 வச்சுங்களா? 12ங்க இதுலேருந்து 1.5 இன்ச்சு வந்து அதிகம் வைக்கணும். 1 1.5 அப்போ வந்து 13.7 ஆயிடுச்சு. அந்த காலை வந்து இங்கே கழிச்சிருங்க. அப்போ 13.4 வந்துச்சு சரிங்களா? அந்த 13.4 வந்து என்ன பண்ணுறீங்க, இது பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறீங்க. வச்சு இப்படி ஒரு கோடு போடுங்க. அதே 13.4 கீழே வைங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதுவுமே கணக்கு போட தேவையில்லை, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வச்சிட்டிங்களா? இது என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து இந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்க. வச்சுட்டிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 42 சொல்லியிருக்கீங்களா? 42னா 9, அதாவது இது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு டைமும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். 42 வந்து நம்ம வந்து ஃபினிஷிங்கு, அதுலேருந்து 5 சொல்லியிருக்கிறேன். 1 2 3 4 5 47 சொல்லியிருக்கிறேன் சரிங்களா? இது நீங்கள் 1க்கு 2 டைம் கூட செக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. இது பாருங்க, புரிஞ்சுங்களா? இது பாருங்க, கரெக்டாக நமக்கு தேவையானது இது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து கணக்கு வந்துச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து ஒரிஜினலாக நம்ம தைக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து துணி உள்ளே விடுவோம் தெரியுங்களா? அந்த எக்ஸ்ட்ரா விடுற துணி இதுலேயே கணக்கு வந்துருச்சு சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆம்கோல் வந்து எப்படின்னா கணக்கிறது, இங்கேருந்து இப்படி ஹைட்டு 7 வைக்கணுமா, 8 வைக்கணுமா, 6 வைக்கணுமா, ஒரே குழப்பமாக இருக்குது, என்னென்ன தெரில அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஈஸியான மெத்தடை சொல்கிறேன். அதுக்காக இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக வந்து எல்லா ஸ்கேலும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கும் நான் வேறு மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது ப்ராசஸிங்கில் இருக்குது. 80% ஓகே ஆயிடுச்சு. ஆன உடனே உங்களுக்கு நான் அதையும் வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. வேணுங்கிற வாங்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ மேலே 1/2 இன்ச்சு இப்படி விட்டுருங்க. இப்படியே சும்மா இப்படியே வைங்க நெக்ஸ்ட்டு, அதாவது டேப்பை. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா 18 கேட்டிருக்கிறாங்க சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 18னா அதில் பாதி 9. அப்போ வந்து இந்த இடத்துல 10 வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். இது பாருங்கள், இது பார்த்தீங்களா? இப்படி பிடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 10 வந்து இங்கே வருது, இந்த இடத்துல வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் எடுத்துக்கங்க, இது கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு மேலே வச்சுங்க. 1/2 இன்ச்சு அப்படிலாம் ரொம்ப வந்துடும். 3/4 இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா போதும் சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், அப்படியே அவங்க செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? 10 இன்ச்சு வந்துச்சு. இது அப்படியே அழகாக அப்படி வெட்டிக்கலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து இதோட ஹைட் எவ்வளோனா வரும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருந்து அதாவது கோட்டோடு சேர்த்துனீங்கன்னா 7 வந்துருச்சு. கோட்டுக்கு கீழே வச்சிங்கன்னா இது பாருங்கள் ஒரு 6.5 அந்த மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? இப்படி வந்து நீங்கள் வந்து ஐடியா பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் சைஸ் இதுதான் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓ இவ்வளோ தான் ஹைட் வைக்கணுமா அப்படிங்கிறது. இது எல்லா சைஸுமே சொல்ல வரேன். இது 40னா 40, இதே 36 போயிட்டீங்கன்னா உங்கள் ஆம்கோல் எவ்வளவோ அதை நீங்கள் கணக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட ஹைட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து கட்டிங் பண்ண உங்களுக்கு வேலை செய்ய தான் ஐடியாக்களே வரும். எடுத்தோடனே இது 7 வச்சுணுமா 5 வச்சுணுமாங்கிறது அந்த குழப்பங்கள் வந்துடும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா? இப்போ வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1.5 இன்ச்சு சைடில் துணி விட்டு வந்துடுங்க. அதுக்காக ஒரு ஸ்கேல் வச்சுங்க, அப்படியே மார்க் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வைக்கிறேன். நெக் இந்த இடத்துலேருந்து 4 வைக்கிறேன். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து 4.5 இன்ச்சு இது வந்துடும். மெயின் இதுதான், இதை பொறுத்தளவு இதுதான் கணக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 42 சைஸாக இருக்கும். நெக்கு கழுத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கழுத்து பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஒல்லியாக இருக்கும், ஒரு சில நார்மலாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கழுத்து நல்லா ஒட்டி வரணும்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நார்மலாக ஒன்று தைச்சி பாருங்கள், தைச்சி பார்த்துட்டு கரெக்டாக இல்லை எனக்கு ஒட்டி வரணும்னா அது பண்ணுங்கள். இது நார்மலாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த 4 நான் வைக்கிறேன் சரிங்களா? இல்லை இது வேறு சைஸாக இருக்குது, நான் 36 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 4 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இன்னும் அதிகமாக பெரிய சைஸ் வைக்கணும்னா 4.5 இந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ வெட்டி காட்டுறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. பெருசாக இது வெட்டக்கூடாது. பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
அவங்க ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அது தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வச்சு மெஷர்மெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். நீங்களும் அதேமாதிரி பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கீழே வந்து சொல்லலையே நினைக்காதீங்க. 38 இருக்குது. இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாருங்கள், இந்த கோட்லேயே கரெக்டாக வெட்டிக்குங்க. இது வந்து போட் நக்குன்னு வந்து நீங்கள் வந்து இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இது கோட்லேயே வெட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துலையும் ஒரு அக்காத்து ஒன்று போட்டுருங்க. இப்போ இது என்ன பண்ணுங்கள், இதை வந்து அழகாக இது வந்து இப்படியே வெட்டிடுங்க. ரொம்ப குறையாக தேவையில்ல, அப்படியே லைட்டாக அப்படி வெட்டி விட்ருங்க. சரிங்களா? இதை வெட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறோம். இதில் நிறைய டவுட்டுகள்லாம் இருக்கும், சந்தேகங்கள், அதெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ நான் போட்டேன்னா ஃபுல்லாக பாருங்கள். இடையில நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நீங்கள் பாட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு இடையில வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஏது கேட்குறீங்க எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கேட்குறீங்க. ஃபுல் வீடியோ பார்க்காமலே வந்து அண்ணா இது எத்தனை இன்ச்சினா வைக்கணும், அது எத்தனை இன்ச்சினா வைக்கணும்னா அது எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதுக்கு தான் நான் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து நெட்டு வந்து இல்லாமல் கூட இருக்கலாம், காலியாகலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பீட் இருக்குது, அந்த ஸ்பீடில் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக டேட்டா வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். பாருங்கள், இப்படி 3/4 இன்ச் தள்ளி வச்சு கோடு போட்டுங்க. இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கரெக்டாக இங்கே கோடு போட்டுங்க இந்த இடத்துல. இப்போ இந்த ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு கோடு போட்டுங்க. கரெக்டாக வந்து ஷோல்டரில் அப்படி கரெக்டாக மார்க் பண்ணுவீங்க. அது பார்த்தீங்கன்னா அது கடைசி வரைக்குமே பண்ணிங்க. பொறுமையாக தான் சொல்கிறேன், பார்த்துங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இது என்ன பண்ணுங்கள், அப்படியே எடுத்து இந்த 3/4 இன்ச் எதுக்குங்கிறது சில டவுட்டு வந்து அதை கேட்குறீங்க. அந்த 3/4 இன்ச் எதுக்குங்க, நான் முன்னாடி கேட்குறீங்களா இல்லை இந்த பக்கம் கேட்குறீங்களா எனக்கு புரியல. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பக்கங்கிறது இது எதுக்கு விட்டுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிக்கும் போது இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அதுக்காக இந்த இடத்துல 3/4 இன்ச் வரும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. புரியாதவங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு ஒன்று போடணும் வந்துட்டு. இப்போ வந்து பாருங்கள், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3 இன்ச்சு, அதாவது 3 இன்ச்சு வர மாதிரி நான் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கரெக்டாக ஷூராக பேக் வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த ஸ்கேல் அளவுக்கு, அதாவது 1 இன்ச்சு 1.25 இன்ச்சோட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஃப்ரண்டில் வந்து கட் பண்ணுவான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1.25, அதாவது இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு 1.25 இன்ச்சு மாதிரி நான் தள்ளி வச்சு பாருங்கள் மார்க் பண்ணுறேன். புரிஞ்சுங்களா? இப்போ இதை வந்து நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம ஃபினிஷிங். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஆப்போசிட்டில் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து, அதாவது ஃப்ரண்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போடலாம். அதாவது 7 வைக்கலாம், 7.5 வைக்கலாம். நான் மேலே என்ன போடுறேன்னா அப்படின்னா 6 வைக்கலாம். உங்கள் விருப்பம். நான் வந்து 7 வைக்கிறேன். சரிங்களா? 7ங்கிறது நார்மலாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக இந்த கோடு இருக்குதுங்களா, இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடணும். போட்டிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து கட் பண்ணிடக்கூடாது. நான் மார்க் பண்ணதுக்கு தான் கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதிலேருந்து கரெக்டாக எவ்வளோ வருது, 4 இன்ச்சு வருது. சரிங்களா? இந்த 4 இன்ச்சு வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து வைக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? 4.5 4.25 வைங்க. ஏன்னா இந்த இடத்துல துணி அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் 4.25 வச்சோட வச்சுக்கோங்க. வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சு. சரிங்களா? 1.5 இன்ச்சுக்கு
கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் மார்க் பண்ணிங்க. அப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது வந்து கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து இப்படி வந்து ட்ராயிங் பண்ணுறதா பண்ணுங்கள். இல்லை நார்மலாக நான் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். நான் வந்து நார்மலாக சொல்லி காட்டுறேன், அப்போ தான் வந்து புரியும். அதாவது ஏன்னா ஸ்கேல் வந்து இது வந்து கரெக்டாக அது வந்து வந்துடாது, அதனால் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் நெக் வந்து எப்படி வரும்னு பாருங்கள். கட்டிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படியே இருக்கும் பார்த்தீங்களா? இங்கேருந்து அப்படியே கொண்டு போங்க. அவ்வளோதான், இப்படி வளைச்சி கொண்டு போகணும். ஏன்னா இந்த வளைச்சி இந்த வருங்க, இது வராது. கொஞ்சம் அப்படியே வளைச்சி இழிச்சு கொண்டு போகணும், அதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? அது போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பழகிடும், அதனால சொல்ல வரேன். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சுக்கு அதாவது 1.5 இன்ச்சுக்கு நம்ம தற்காத்து போகிறதுல இங்கே மார்க் பண்ணிடலாம். இப்போ முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து மெயின் டாட் வரும் பார்த்தீங்களா? அது பிடிக்கிறதுக்காக இந்த வருது பார்த்தீங்களா? இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், 4.25 வைக்கலாம். சரிங்களா? இந்த நேரத்தில் 4.25 வருது. ஓகேங்களா? இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு, இந்த மெயின் டாட்டோட ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வைக்கலாம். சரிங்களா? 14 வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மாறும். இப்போ ஒருத்தர் ஹைட்டாக இருப்பாங்க, கப் ஷேப் வந்து கொஞ்சம் கீழே மேலேயும் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதனால வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து டைட் வரும், ஒரு சிலருக்கு லூஸ் வரும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நான் 14 வைக்கலாம், இல்லை 13 வைக்கலாம். இப்போ ஒரு நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13, 12 வரும். அது வந்து பாடி உடம்போட அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஒரு சிலருக்கு ஃப்ரண்டில் இந்த நெக்கு லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடமா வந்து நெக்கு லூஸ் வருதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஹைட் நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த நெக்குக்கு உங்களுக்கு வந்து நான் வச்சு கொடுத்து இதை ஆல்ரெடி கட்டிங் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கரெக்டாக இருந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நான் 14 வைக்கிறேன். சரிங்களா? அவங்க கொஞ்சம் பல்காக இருப்பாங்க, அதுக்காக சொல்ல வரேன். 14 இன்ச்சு நான் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 14 இன்ச்சு வச்சு மார்க் இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இது வருங்க, இது ஒரு கோடு போட்டுருங்க. சரிங்களா? இங்கே தான் வந்து மெயின் டாட் லாஸ்ட் எண்டு வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி சொல்லியிருந்தாங்களா? சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும், இப்படி இருக்குது இவங்க சென்டர் பாயிண்ட் எவ்வளோ வைக்கணுங்கிறது. இது வந்து அனுபவபூர்வமாக தான் வந்து ஒரு சிலது வரும், தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவத்தில் இவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்த பிறகு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், மெயின் வந்து ஷேப் அவுட்டு காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் அவுட்டுக்கு தான் காரணமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து பாருங்கள், கரெக்டாக அதாவது பாருங்கள் 1/2 இன்ச்சு மேலேருந்து விட்டுருங்க. இவங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10. இப்படி பாருங்கள், 10 வச்சு கரெக்டாக வந்துச்சுங்களா? 10. இப்போ நீங்கள் இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இப்படி 10 வச்சுட்டு இந்த ஸ்கேலுக்கு நான் சொல்ல வரேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. இப்படி வச்சிட்டிங்களா? 10 வச்சுட்டிங்க. இப்படி அழகாக 10 இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இவங்களுக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த ஹைட் வருது பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச்சு வைக்கலாம். இங்கே பாருங்கள் 4.5. இப்படி நீங்கள் டேப் வச்சுக்கோங்க. இல்லை டேப்பு வேணான்னா நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அதாவது இந்த சென்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேப் வேணும். அப்போ கையோட உங்களுக்கு எப்படி வேலை முடியுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் இதுலேருந்து இந்த சென்டர் வரைக்கும் 4.5 வைக்கணும். சரிங்களா? அப்படியே இப்படி நவுத்துங்க. இங்கே பாருங்கள் 4.5 கரெக்டாக வந்துருச்சுங்களா? இந்த கோடு அதுக்காக தான் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இது 1/2, 1/2, அதாவது இந்த பெரிய பெரிய கோடு வந்து 1 இன்ச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோடு வந்து 1/2 இன்ச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஈஸியாகவே வேலை முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மார்க்கிங் இது வருது பார்த்தீங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சின்ன கோடு பார்த்தீங்களா? சின்ன கோடுக்கும் சென்டரில் இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு, இந்த லாஸ்ட் எண்டுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா 34, 32 சைஸ்க்கு செட் ஆகிடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 38, 40 வரைக்கும் இந்த கோடு செட் ஆகிடும். 42, 48 இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா இங்கே வைக்கலாம். இதுக்கு மேலெல்லாம் தாண்டாது. உங்களுக்கு இங்கே பாருங்க, இதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது. சைஸு பெருசாக எவ்வளோ பெரிய சைஸாக வந்தாலும் இதுக்கு மேலெல்லாம் தாண்டவே தாண்டாது, வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து சரியாக வராது. சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து பெரிய சைஸு, அதாவது பெரிய சைஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து தூக்குன மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கூமாச்சா ஒரு மாதிரியாக இருக்கும். முன்னாடி வந்து துணியாக நிற்கிதுன்னா ஒரு மாதிரியாக ஃபீலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வரதுக்கு காரணங்கள், நீங்கள் ரொம்ப கூமாச்சா வந்து டாட் பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் இதோட நிறுத்திக்கணும். நான் சொல்கிறது பெரிய சைஸுக்கு. சின்ன சைஸுக்கு மேக்ஸிமம்
அந்த லாஸ்ட் எண்டு போதும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி போட்டீங்க, இல்லை தைச்சி கொடுக்குறீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சாதான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இனிமேல் இதே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவங்கள் அப்படி தான் வரும். நீங்கள் எடுத்தோடனே நான் இதில் பண்ணுறேன் அதில் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிக்காதீங்க. கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து குழப்பம் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோட்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். உங்களோட சைஸ் என்னவோ அதுக்காக சொல்ல வரேன். இந்த லாஸ்ட் எண்டு 34 புரிஞ்சுங்க. 32, 38, 36 இங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 40னா இங்கேருந்து. புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு கீழெல்லாம் போக தேவையில்ல. இது கரெக்டாக வந்துடும். இல்லை எனக்கு ரொம்பவும் வந்து சைஸ் வந்து பிக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இறக்கம் கூட வச்சு பண்ணிக்கலாம். சரிங்க. இந்த சென்டர் மெயினாக பார்த்துங்க. உங்களோட ப்ளவுஸோட சென்டர் மெயின் அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன நான் இப்படி போயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது க்ளோஸ் நெக்குக்கும் போட் நெக்குக்கும் இது ஷோல்டர் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு. இந்த இடத்துல போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கேல் இங்கே தான் வரும். இல்லை இது இல்லாமல் நார்மல் நெக்கு க்ளோஸ் நெக்கு அதாவது லோ நெக்காக இருந்தால் இந்த கோடு வந்து இங்கே வரும். புரியுதுங்களா? இந்த கோடு இந்த இடத்துல வரும். அப்போ இப்படி தான் வரும். இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த 2 வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இந்த 2 எல்லா சைஸுக்கும் செட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சிட்டிங்களா அப்படியே ஸ்கேல் அப்படி திருப்புங்க. ஸ்டேரிங் திருப்புற மாதிரி திருப்புங்க. முடிஞ்சுதுங்களா? பாருங்கள், இந்த வளைவு வருது பார்த்தீங்களா? அந்த வளைவு கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுங்கள், நான் இங்கே வச்சேன் பார்த்தீங்களா, அதே இந்த கோட்டுக்கிட்ட கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்க. பாருங்க, வெரி சிம்பிள். முடிஞ்சுதுங்களா? பாருங்க, இதுதான் வந்து பாயிண்ட்டு. அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், இந்த சைஸ்க்கு வந்து ரொம்ப இங்கே குட்டியாக மார்க் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். தேவையில்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா செம்மையாக வரும். எல்லா சைஸுமே வந்து செட் ஆகிடும். நீங்கள் வந்து மார்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு அமைப்பு வந்துடும். இந்த 3 வந்து இப்படி வந்து நிற்கிதா கரெக்ட் அப்படின்னு. மெயின் வந்து இந்த 2 தான் வந்து நமக்கு கணக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே மேலெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயின் வந்து ஃபிட்டிங் கொடுக்குறது இதுதான். சென்டர் வந்து அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த 2 மெயின் டாட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மின்ன பண்ண வரும். அது பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்கேலை வந்து திருப்பி வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை மெயினாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ நான் அகலம் வைக்கலாம். இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 42 சைஸ்க்கு 1.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு வந்து 34, 32 அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது வந்து 3/4 இன்ச்சிலேருந்து மாறும். இப்போ வந்து சைஸ் வந்து சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா அதாவது 3/4 இன்ச்சிலேருந்து மாறும். பாருங்க, இப்படி வருது பார்த்தீங்களா? 3/4 இன்ச்சு வருது பார்த்தீங்களா? அந்த 3/4 இன்ச்சிலேருந்து குட்டியாக வரும். 3/4, 1, அதாவது இந்த சென்ட்ரல்ந்து சொல்ல வரேன். 3/4, 1, 1.25, 1.5 இந்த மாதிரி 2 வரைக்குமே விட போகும். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா? 4, இந்த இடத்துலேருந்து 2 இன்ச்சு வரைக்குமே போகும். ஏன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுக்காக சொல்கிறேன். சைஸ் பெருசாக ஆக உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த டாட் வந்து பெருசாகும். அதே மாதிரி கீழே லென்த் வந்து வரும். சரிங்களா? இது வந்து கட்டிங் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அதாவது இந்த பிரகாரம் கட்டிங் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங் வந்து டைட்டாக இருக்குண்ணா அப்படின்னா நீங்கள் கிராஸில் இந்த அதாவது ஹை நெக்குக்கு இந்த வந்து கிராஸ் கட்டிங் போடுறதா இந்த லென்த் வந்து இந்த இடத்துல பத்தாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல லைனிங் அதாவது இந்த லைனிங் இருந்தால் சரி, அது நீங்கள் என்ன பண்ணால் கிராஸில் வந்து இந்த இடத்துல எப்படி வருதோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக துணி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் கட்டிங்கே பண்ணணும். சரிங்களா? அது எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகிடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நெக் எப்படி வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அப்படி மார்க் பண்ணுங்க. இது வந்து கட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எதுக்கு நான் இவ்வளோ வெட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ பேக்கில் வந்து அதாவது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம் என்ன இருக்குதோ. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஷோல்டர், அதாவது பேக்கில் வந்து அகலமாக இருக்கும் நம்மளோட உடல் அமைப்பு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒடுங்கின மாதிரி உள்ளே போன மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அதே வச்சு கட் பண்ணிங்கன்னா முன்னாடிலாம் லூஸ் வரும், அந்த ஃபிட்டிங்கிறது வராது. அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டைட் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும். இது ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலர் செட் ஆகாது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு இன்ச்சு வந்து கொஞ்சம் கம்மியோட வைக்கலாம், 3/4 இன்ச்சோட வைக்கலாம். அதாவது உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறணும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் முன்னாடி அழகாக செம்மையாக வந்து நிற்கும். அதுக்காக சொல்ல வரேன். இங்கே பாருங்க, இங்கே வெட்டிங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு தான் சுற்றளவு வைக்கணும்னு சொன்னேன். அதில் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணது காரணமும் இதுதான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கரெக்டாக வெட்டிக்கங்க.
நான் எப்படி வெட்டணும் அதே மாதிரி நீங்கள் வெட்டணும். இது வந்து எல்லா சைஸ்க்குமே வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ரெண்ட் வந்து கொண்டு வரலாம். இந்த ரவுண்டு வீனக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்க, இது கரெக்டாக வந்து வெட்டி இங்கே இந்த இடத்துல கரெக்டாக எட்ஜில் வந்து முடிக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்க இப்படி தான் வெட்டணும். இது வந்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வரும்போது நல்லா இப்படி குடஞ்சிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி குடஞ்சி ஒரு 4 இன்ச்சு இப்படி குடஞ்சி வெட்டிட்டிங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லூஸ் வர பிரச்சனை இருக்காது. எல்லா சைஸுக்குமே நீங்கள் குடஞ்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா சைஸுக்கும் சரி, எந்த விதமான ஒரு அதாவது போட் நெக்கு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கிங்க. இது பாருங்க, அக்காத்து வந்து கரெக்டாக அப்படி போட்டுக்குங்க. இது பாருங்க கழுத்து எப்படி வருதுன்னு பாருங்க. அதாவது இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் வரும். நீங்கள் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து இந்த முக்காலஞ்சி எல்லாம் பிடிச்சி இடிச்சு போக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த கேப் வரும். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். இப்படி நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னா பாருங்கள் இப்படி தான் வரும். நெக் வந்து பாருங்கள் இப்படி தான் வரும், அழகாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த சைஸ்க்கு ஓகே. இப்போ இல்லைனா எனக்கு இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வேணும்னா நீங்கள் இது வந்து கம்மியாக வெட்டிக்கலாம், அவ்வளோதான். இல்லை எனக்கு இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட இப்படி குடஞ்சியோட வெட்டிக்கலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதில் நீங்கள் டைமண்ட் நெக்கோ இல்லை பார் நெக்கோ நீங்கள் எந்த நெக் வேணாலும் வெட்டி இப்படி கொண்டு போயிடணும். ஆனால் அந்த வளைவு வந்து இப்படி தான் வரும், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான், இந்த மெத்தட்லாம் வெட்டணும். இந்த இடத்துல இப்படி தான் கேப் வரும், சரிங்களா? இந்த வரும்போது ஃப்ரெண்டில் வந்து துணி நிற்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, லூஸு அதெல்லாம் நிற்காது. இந்த இடம் எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடமா தைச்சதுக்கப்புறம் செட் ஆகிடும், அழகாக ஃபிட்டிங் செம்மையாக வரும். இப்படி தான் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த டாட் ஸ்கேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கிறேன். இது பாருங்கள் கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இந்த இடம் மட்டும் தான் நான் வந்து திருப்பணும்னு சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாம். இது பாருங்கள், ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9 இன்ச்சு வேணும். அந்த 1.5 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வச்சு வெட்டணும், ஆம்கோல், சரிங்களா? இது வச்சுங்க. இது வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்கேல் அளவுக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க, 1.5 இன்ச்சு 1.25 நீங்கள் பிடிக்கிற அளவு வச்சுக்கோங்க. இப்போ கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போதும், 7.5 வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்டில் அப்படியே என்ன பண்ணுங்கள், இப்படி வச்சு நார்மல் ப்ளவுஸும் 3 இன்ச்சு வைங்க. இந்த மாதிரி போட் நெக்கு க்ளோஸ் நெக்கில் வந்தோன்னா 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. மேலே அப்படியே லைட்டாக அப்படி ஏற்றுங்க. இப்போ வந்து ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்க. 10 இன்ச்சு வைக்கணும். பாருங்க இந்த மாதிரி பார்த்துக்குங்க, கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சது நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அப்போ இங்கே வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு வரணும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சரிங்களா? ஒல்லியாக இருக்கும். அதாவது பாடியாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து கை ஒல்லியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பாடியாக இருக்க மாட்டாங்க, கை வந்து குண்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து மாறும். மெயினாக அதையும் வந்து பார்த்துக்கணும், சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி வெட்டிடுவாங்க. இப்படி வெட்டிட்டு தைச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல டொங்கு அடிச்ச மாதிரி வரும். ஆம்கோல்கிட்ட அதாவது கீழே வந்து ஆம்கோல்கிட்ட துணி அது இந்த லூஸ் வருது சொல்லுவாங்க. அந்த லூஸ் வரதுக்கு காரணம் இதை நீங்கள் வந்து ஆம்கோல் வந்து பெருசாக வெட்டிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வரும், சரிங்களா? அதை மெயினாக பார்த்துக்குங்க. என்ன ஆம்கோல் இருக்கோ அதான் நீங்கள் வைக்கணும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் வரும். பாருங்கள், இது அழகாக அப்படி வெட்டிங்க.
இப்போ இந்த பிட் இருக்குது பார்த்தீங்களா, பிட்டுக்கு நீங்கள் இருக்கிறதுலையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வருங்க, கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒட்டிக்குங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுங்க, இது பாருங்க, இது எடுத்து இப்படி வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. இதே வந்து கட் பண்ணிடுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு தாங்கிறதுக்கு, அதாவது கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஜாயிண்ட் வர பக்கம் தான் முன் பக்கம் வைக்கணுங்கிறது உங்களுக்கு போக வந்துடும். இது முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். யோக் பட்டியில் வந்து உங்களுக்கு வந்து குழப்பங்கள், நான் எப்படி தான் வெட்டினாலும் சின்னது வந்துடுது அப்படின்னு சொல்லி, பெருசு வந்துடுது, சரி வர மாட்டேன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் பார்த்துங்க. இப்போ இந்த யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி போட்டுக்கிங்கன்னா இது எவ்வளோ இருக்குது, இந்த லாஸ்ட் எண்டு 4, இந்த அது பார்த்தீங்களா அக்காத்து போட்டுருங்க பாருங்கள், அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 11 இன்ச்சு வருது. சரிங்களா? இந்த 11 இன்ச்சு தான் வந்து நீங்கள் வந்து இங்கே வைக்கணும். வச்சுக்கோங்க, 11 வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 3 இன்ச்சு அதில் மார்க் பண்ணியிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இங்கே வருது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5.5 5.25 வைக்கிறேன். சரிங்களா? 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 5.25 வச்சு நான் கரெக்டாக பாருங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷூராக 3 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, 3 இன்ச்சு இதில் வந்து நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, 3.5 பிடிக்கிறதுக்கு ஒரு ஆஃபு, கீழே ஒரு ஆஃபு, அப்போ வந்து நான் 3.5 4.5 தானே வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த 4.5 வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா ஹைட்டில் வந்து நீங்கள் சைடில் தைக்கும் போது பத்தாது, முன்னாடியும் பத்தாது, மேலே ஏறிட்டு போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து எவ்வளோ 3.5 இன்ச்சு வைக்கிறோன்னா அதுலேருந்து நீங்கள் 2.5 இன்ச்சோட அதிகமாக வைக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து ஹைட் வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதிகமாக தான் மடிச்சுக்கலாம். கம்மியாக வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஜாயிண்டை போட்டுக்கிட்டு சைடு அடிக்கும் போது இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு செட் ஆகாமல் போகிறதுக்கு காரணம் அதுவும் ஒன்று, அதையும் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இப்போ நான் எப்படி யோக் பட்டி இப்படி ஹைட்டு அளந்தனோ அதே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இல்லைனா எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடுது அப்படின்னா நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் தைக்கும் போது வெளியில் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகம் பண்ணிக்கலாம் கிராஸ் கட்டிங் மட்டும். மற்றபடி நீங்கள் வந்து நார்மல் கட்டிங்கு கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் அது கட்டிங் பண்ண உங்களுக்கு வந்து பழகிடும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும், பக்காவும் வரும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இந்த பாருங்க, இதே மாதிரி கட் பண்ணிங்க. இப்போ இது வந்து டபுள் துணி வெட்டியிருக்கலாம். அதே மாதிரி யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைனிங்காக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா லைனிங்கில் 2 துணி, ஒரிஜினல் 1. அப்போ என்னாச்சு 3 துணி போடணும். அதாவது ஒவ்வொரு சைடும் 3 போடணும். இதே வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் போடணும். ஃபேண்ட்டு துணி இதுன்னா இது ஒரிஜினல் 1, ஃபேண்ட்டு துணி 1, அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். திக்னஸாக கொடுத்தீங்கன்னா இந்த மேலே இங்கேயும் தூக்காது. துணி வந்து லூஸாக இருந்ததுன்னா மேலே இங்கேயும் ப்ளவுஸ் வந்து கீழே மேலே ஏறும், சேப்பை விட்டு அதுவும் வரும். நல்லா பட்டி வந்து நல்லா கிரிப்பாக கொடுத்துக்குங்க. பாருங்கள், இது வந்து 3/4 இன்ச்சு விட்டு இதை வச்சு மார்க் பண்ணிங்க. இது பாருங்க, லைட்டாக ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சு கொண்டு போயிடாங்க. இந்த பக்கமாக வளைச்ச மாதிரி கத்திரி பிடிச்சிங்க லைட்டாக. சரிங்களா? புரிஞ்சுங்களா? இது வெரி சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 துணி இது நான் அப்புறமா வெட்டிக்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தைக்கும் போது இல்லை நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் துணி இல்லை, நான் வேறு துணி தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அதாவது இது வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எம்மிங்காக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த துணி கம்மியாக இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன், வேறு துணி கூட நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இது அப்படியே இப்படி மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? இப்படியே மார்க் பண்ணி இது இப்படி வந்து பார்த்தீங்களா, இப்படியே மார்க் பண்ணி இப்படி அழகாக எடுத்துருங்க. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க, இந்த மாதிரி துணி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிட்டு வேணும். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிடுறேன்.
வேறு ஒன்று வெட்டினது இருங்க நான் காமிச்சிடறேன். இது பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எம்மிங்காக சொல்ல வரேன். எம்மிங் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்ன எப்படி தைக்கணும்னு தெரியாமல் குழப்பிட்டு இருக்கீங்களா, அதுக்காக சொல்ல வரேன். பாருங்கள், இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு பாருங்கள், அப்படியே அழகாக வெட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இல்லை நீங்கள் தைக்கும்போது கூட வெட்டிங்க, ஏன்னா அந்த பிட்டு காணாமல் போயிடுங்கிறது தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் வந்து தைக்கிற வீடியோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஹைநெக் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன், நம்ம சேனலில் இருக்கும், அதை போய் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கிறேன். இது மறுபடியும் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி பண்ணணுங்கிறது போட்டிருக்கோம், அதை பார்த்துங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிட்டீங்க. இதை இப்படி எடுத்து வச்சுருங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி இங்கே பாருங்கள், அழகாக இப்படி வந்து வெட்டிக்குங்க. இது கொஞ்சம் அகலமாக வெட்டிட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த லென்த்தும் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் நான் சொல்ல வரேன். இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா தைக்கும் போது நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும், அதுக்காக சொல்ல வரேன். பத்தலாம் இங்கேயும் பிடிச்சிக்கலாம், இங்கேயும் பிடிச்சிக்கலாம். புரியுங்களா? இந்த வளைவு வந்து மெயினாக அதில் வந்து உட்காரணும். இதை வந்து வச்சுட்டு பாருங்கள், அதாவது நம்ம இங்கே தான் தைப்போம், இந்த இடத்துல எம்மிங் வைப்போம். சரிங்களா? இப்படி மெலிசாக தைச்சிட்டு, புரியுதுங்களா? அப்படியே நீங்கள் இந்த இடத்த வச்சு தைச்சிருங்க. தைச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து எம்மிங் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். இது வந்து இந்த மாதிரி வெட்டிக்குங்க. வெட்டணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி, அதை போய் பார்த்துங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோலாம் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோக்கு வந்து டைமிங் கொஞ்சம் வந்து எனக்கு பத்தாமல் இருக்குது. விரைவில் வந்து அதெல்லாம் சரி பண்ணுவேன். சரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன்.